ஹலோ வணக்கங்க. நான் இப்போ மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு மல்லி, மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வறுத்துருக்கேன். அந்த வறுத்ததை இங்கே பக்கத்தில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த தேங்காய் ஒரு சில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வறுத்ததை பூரா நுணுக்கிருங்க. நுணுக்கிட்டு இந்த தேங்காயும் போட்டு நுணுக்குங்க. நுணுக்கிட்டு பெரிய ஜாரில் போடுங்க. இது கொஞ்சம் நுணுக்கிட்டோம்னா நம்ம நல்லா அந்த ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிடும். சின்ன ஜாரில் நுணுக்கணும்னா பெரிய ஜாரில் போட்டிங்களா. இன்னும் இஞ்சி போடுங்க, அதில் பூண்டு போடுங்க, மட்டன் மசாலா போடுங்க, மட்டன் இந்த இது போடுங்க, சுக்கா வறுவல் பொடி அதை கொஞ்சம் போடுங்க. சக்தி மஞ்சத்தூள் போடுங்க. சக்தி சாம்பார் தூள் கொஞ்சம் போடுங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ரொம்ப அரைக்காதீங்க, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிடுங்க. அடுத்து கடைசியில் இந்த வெங்காயத்தை போட்டு அரைங்க. அரைச்சிட்டு இங்கே கறியை நல்லா கழுவுங்க. இந்த மாதிரி அதோட செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கிராமத்தில் செய்கிறது. அந்த காலத்தில் கூட்டி வைப்பாங்க. இது நான் லைட்டாக எப்பவும் போல் வதக்கி வச்சுருக்கேன். நீங்கள் கூட்டியும் வைக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. கூட்டி வைக்கிறதுனா அந்த கறியிலே இந்த மசாலையெல்லாம் சும்மா அப்படியே போட்டு கூட்டி நல்லெண்ணெய் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஊற்றி அடுப்பில் வச்சிடணும். 2 தக்காளியை போட்டு அதான் கூட்டி வைக்கிறது. அது நல்லாயிருக்கும். நான் இப்போ எப்போவும் வைக்கிற மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டேன். மசாலா போட்டு வதக்கிட்டு கறியை கழுவி போட்டாச்சு. அதில் ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஒரே மாதிரி செய்கிறதுக்கு மாற்றி மாற்றி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நல்லா வதக்கிடுங்க. மட்டன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு 2 தக்காளியும் போடுங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைன்னாலும் ஊற்றுங்க. ஜாரெல்லாம் கழுவி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா குக்கர் மூடி வைங்க. பார்க்குற குழம்பு எப்படி இருக்குது? கூட்டி வச்ச மாதிரியே இருக்கா? ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு இப்போ சாப்பிட்டு பாருங்கள். இந்த மூடி வச்சாச்சு. நாங்கள் 3 விசில் விட்டுருக்கோம். உங்கள் குக்கர் எத்தனை விசில் வருமோ விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, விசில் விட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்கும்? உங்களுக்கு தக்கன்னு இருக்கா? சூப்பராக இருக்கும். ஒரு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வச்சு சாப்பிடுங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.